இனியாவோட பாடல பார்த்து எஸ்பிபி சரண் பயங்கரமா மெய்சிலிர்த்து போயிருக்காரு அப்படின்னும், இனியாவ பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கசிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே வாரம் அண்ட் இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே இனியா அவர்கள் ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு அவங்க சூப்பரா பாடியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே எந்திரிச்சு நின்னு கை தட்டுற அளவுக்கு சூப்பரா பாடியிருக்காங்க. குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ஃபினாமினலான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீங்க குடுக்கணும் அப்டின்னா, இவ்ளோ நாளாவுமே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையா சொல்லணும்னா, இது டிக்கெட் டூ ஃபினாலேக்கான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஃபினாலேக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான ஒரு பாடல இதற்கு முன்னாடி நீங்க டெலிவரி பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்நேரம் நீங்க இங்க நின்னுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு பாடல் இருந்திருக்கு. உண்மையிலேயே இப்ப மட்டும் மத்தவங்க எல்லாரும் பாடி முடிச்சு, நீங்க தான் கடைசி அப்டின்னா, உங்கள வந்து நான் போய் உட்கார சொல்லிருவேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து டிக்கெட் டூ ஃபினாலேக்கான ஒர்த்தான ஒரு பாட்ட வந்து இறக்கியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாட்டுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கிட்ட அதாவது ஸ்டேஜ்கிட்டயே போயிட்டு இனியாவ பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியாவோட இந்த மாதிரியான ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அங்க இருக்கக்கூடிய மத்த கண்டஸ்டன்ட்ஸுமே லைட்டா ஆடி போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தேவயானி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி கதறி அழுதுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டிக்கெட் டூ ஃபினாலேல தன்னோட இருப்பு இருக்கு அப்படிங்கிறத இனியா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யாரோ ஒரு 2 பேர வந்து உள்ள அனுப்புற மாதிரியான ஒரு பேச்சுகள் போய்க்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ஸ்ரீஹரி, அதே நேரம் இன்னொரு நபர் இனியாவா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே இனியாவுக்கு ஒரு சில ஸ்பெஷல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு சேனல் தரப்புலேருந்து. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேவ அவங்க கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் இனியா டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல தான் ஏன் ராயன் படத்துல நடிக்கல அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்களோட இயக்கத்துல வெளியாகி இருந்த படம் தான் ராயன். அந்த ஒரு படத்துல தனுஷோட தம்பியா விஷ்ணு விஷால் அவர்கள் நடிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா அவர் வந்து அந்த படத்துல அதுக்கப்புறம் நடிக்கல. அவருக்கு பதிலா சந்தீப் கிஷன் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசனா இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தனுஷ் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஒரு கேரக்டர்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. நான் இத தனுஷ் சார்ட்ட ஓப்பனாவே சொல்லியிருந்தேன். உடனே அவருமே, "உங்களுக்காக நான் அந்த விஷயத்த மாத்திர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப பெருந்தன்மையான ஒரு ஆக்டர், ரொம்ப பெருந்தன்மையான ஒரு டைரக்டராவுமே அவர் இருந்தாரு. ஆனா, அந்த ஒரு நேரம் என்னால தேதி வந்து அவருக்கு கொடுக்க முடியல. அப்ப நான் ஒரு சில படங்கள்ல கமிட்மெண்ட்ல இருந்தேன். அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால ராயன் படத்துல நடிக்க முடியல. அந்த தனுஷ் சார்ட்ட பெர்சனலாவுமே இதற்காக நான் அவர்ட்ட சாரி கேட்டிருந்தேன். கண்டிப்பா அப்கமிங் அவரோட படங்கள்ல நான் வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ராயன் படத்துல தான் நடிக்காததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு விஷ்ணு விஷால் ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியால வைரலா போகுது.